ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. இப்பொழுது நாம் கற்பார் இராமபிரான் எல்லால் மற்றும் கற்பரோ என்று 7ஆம் பத்திலே 5ஆம் திருவாய் மொழியாக அமைந்திருக்கக்கூடிய பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். அதற்கு சேர 65வது பாட்டு திருவாய்மொழி நூற்றந்தாதி விஷயமாக அவற்றிலும் சேர அனுபவிக்க இருக்கிறோம். தேவகான கோஷ்டியார் மிக ஆச்சரியமாகத்தானே பாடினார்கள். அதைத் தொடர்ந்து இப்பொழுது நாம் இதை அனுபவிக்க பெறுகிறோம். இதுக்கு முன்னாடி கீழே அதாவது 4ஆம் பதிகத்திலே ரொம்பவும் விடாய் விஞ்சு போக எம்பெருமான் ஒருவாறு இவரை தரிக்க செய்ய வேணும்னு ஆசைப்பட தன் விஜயங்கள்லாம் காட்டினதுமே ஆழியழ சங்கும் வில்லுமெழ என்று அழகாகத்தானே தன்னுடைய ஒவ்வொரு அவதாரங்கள் விபவாவதாரங்களை நேர பார்த்தது போல அனுபவித்தார். அதுபோல இன்னும் சில அவதாரங்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டார் போல் இருக்கு. இந்த 5ஆம் பதிகத்திலே மிக அழகாக அப்பேற்பட்ட மற்றும் சில சரித்திரங்களையும் வாயார பேசி அனுபவிப்போம் அப்படின்னு அந்தோ இப்படிப்பட்ட பகவத் குணங்களை அனுபவிக்க இட்டு பிறந்தும் சம்சாரிகள் அந்நியபரராய் இருக்கிறார்களே, எங்கேயோ போய் அனுபவிக்கிறார்களே, ஒன்னும் தெரியாதபடி இருக்கிறார்களே அப்படின்னு நினைச்சு வியந்து போய் திருவுள்ளம் நொந்து பேசுகிறதாக இந்த திருவாய்மொழி அமைஞ்சிருக்கு. அதனால ரொம்ப அழகான ஒரு பதிகத்தை காட்டுகிறார். இவ்விடத்திலே மிக மிக ஆச்சரியமான ஒரு பதிகமாக இது அமைஞ்சிருக்கு. கற்பார் இராமபிரானை எல்லால் மத்துங் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும் நற்பாலு குய்த்தனன் நான் முகனார் பெத்த நாட்டுளே. கற்பார் இராமபிரானை எல்லால் மத்துங் கற்பரோ ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். இந்த இடத்துல நாம் ராமாயணத்தை கத்துக்க வேணுங்கிற அவசியம் இல்லாதபடி ராமபிரானாகவே வாழ கத்துக்கொள்ள வேணும் அப்படின்னு தெரிவிக்கிறார். அது என்ன ராமனாகவே வாழ வேணும் அப்படின்னு கேட்டா, ராமபிரான் எவ்வளவு கல்யாண குணங்களை தன்னுடைய அவதாரத்திலே காட்டினான் என்று பார்ப்போமானால் அத்தியாச்சரியமாயிருக்கு. அதாவது தன்னுடைய ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் உள்ள வாசி அல்லது வித்தியாசம் என்று எதை சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா, சக்கரவர்த்தி திருமகனார் சாமானிய தர்மத்தை பிரகடனம் பண்ணி விசேஷ பாகவத தர்மத்தை ஒழிச்சு வச்சுட்டார் ராமாவதாரத்திலே. கிருஷ்ணாவதாரத்திலேயோ என்னால் பாகவத தர்மமாகிய விசேஷ தர்மங்களை வெளிப்பிரகடனம் பண்ணி சாமானிய தர்மத்தை ஒழிச்சு வைச்சார் அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்துக்கு பெருமை. இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள வாசி. அதனாலே ராமாவதாரத்தை பூர்ணாவதாரம் என்றும் கிருஷ்ணாவதாரத்தை பரிபூர்ணாவதாரம் என்றும் பெரியோர்கள் பணிப்பர்கள். பெரியவாச்சான் பிள்ளை இது விஸ்தாரமாக எடுத்தே காட்டுகிறார். தன்னுடைய தனி ஸ்லோகி வியாக்கியானங்களிலும் இதை காட்டுகிறார். ராமன் அப்படின்னு சொல்லும் பொழுதே அவனுடைய அதிசயமான கல்யாண குணங்கள் எடுக்கும் போது சாமானிய தர்மம், நீதி, நேர்மை, நியாயம், பரோபகாரம், ஜீவகாருண்யம், மனைவியினிடத்துல கருத்தோடு இருக்க வேண்டியது, நாட்டு மக்களை வாழ வைக்க வேண்டியது, நாட்டு மக்கள் எம்பெருமானிடத்திலேயோ அல்லது பகவத் பக்தி உள்ளோ இருக்கும்படியான அந்த நாட்டு மக்கள் அரசனிடத்திலே எப்படி பக்தியோடு இருக்கணும் அப்படிங்கிறதையோ, எல்லாத்தையும் தாய் தகப்பனிடத்திலே குழந்தைகள் பழக வேண்டிய முறை, குழந்தைகளிடத்திலே தாய் தகப்பன் பழக வேண்டிய முறை என்று சொல்லும்படியாக ஆச்சரியமாக சாமானிய தர்மங்களை பிரகடனம் பண்ணி அதன்படியே நடந்து கொண்டான். தான் சொன்ன தர்மத்தை தானே வழி நடத்தி காட்டினான். ராமபிரானாக எழுந்தருள் இருந்தான் அப்படிங்கிற விஷயத்தை இந்த இடத்துல கற்பார் ராமாயணத்தை அல்லால் மற்றும் கற்பரோன்னு சொல்லாம கற்பார் ராமபிரான் ராமனாகவே வாழ கத்துக்கொள்ள வேணும்ங்கிறதுனால ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ. என்ன ஆச்சுன்னு கேட்டா, புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும் நற்பாலுக்கு உய்த்தனன். ஒரே வார்த்தையை சொல்லிட்டே வந்துடலாம். இத புற்பா முதலா, புற்பா அப்படின்னு சொல்லும்போது பா புல் அப்படியே மாத்தி சொல்லிக்கணும். பா புல்னா பரம்பின பொருட்கள் அப்படின்னு பெயர். பரம்பின பொருட்கள் கீழேயே அப்படியே அடங்கி இருக்கக்கூடிய பொருட்களை பசுமாடானது எப்படி தாழ்ந்து இறங்கி அந்த புற்களை மேயுமோ அதுபோல எம்பெருமான் இந்த பூமியாகிய இந்த சம்சார சேற்றிலே தாழ இறங்கி அவதாரம் செய்து எல்லோரையும் வாழச் செய்ய வேணும் அப்படிங்கிற ஆசையினாலேத்தானே எம்பெருமான் இவ்விடத்திலே வந்தது. அதனாலே புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றேன, புல் அப்படின்னு எல்லா ஜீவாத்மாக்களையும் காட்டி எறும்பு ஆதி ஒன்றின்றேன்னா ஊர்வன பரப்பன இன்னும் மற்றுமுள்ள விஷயங்கள் என்னென்ன உண்டோ ஜீவாதாரங்களாக இருக்கக்கூடியதோ அத்தனையுமே எம்பெருமான் நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் உற்சவம்னு. நற்பால் அயோத்தியில் வாழும் அப்படின்னு சொன்னா
அப்போ மற்ற இடங்கள்ல இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் வந்துடும். ஒரு விஷயத்தை சொன்னால் லட்சித லட்சணையா அவர் காலத்திலே என்ன இடங்கள் உண்டோ அத்தனையிலும் உள்ள சாத்விக சுபாவம் உடைய எல்லோரையுமே தான் தன் திருநாட்டுக்கு எழுந்தருளச் செய்தார் தன்னுடைய சோதிக்கு. அப்படியானால் நம்மை எல்லாம் எழுந்தருளச் செய்யவில்லையா, நாம் இன்னும் சம்சாரத்தில் உழண்டு கிடக்கிறோம் என்ன, அந்த காலத்துல இல்லை என்றே சொல்லிடலாம். அவர் எப்பொழுது நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் சொன்னால் நாமும் நம்முடைய ஹிருதயமே அயோத்தியா போனாலும் கூட இந்த ஜீவாத்மாவை எடுத்துக்கொண்டு போகாததுக்கு காரணம் அந்த சந்தர்ப்பத்திலே நாம் இல்லை என்றே சொல்லலாம். அதனால தான் நாம் இன்னும் சம்சாரிகளாக இருக்கிறோம்ங்கிறதே தெரியறது. அந்த சம்சார விஷயத்தை சுவாமி நம்மாழ்வார் எடுத்து ஏசி பேசி இப்படி சம்சாரிகள் அந்நியபரர்களாய் இருக்கிறார்களே, அனன்யபரமாக எம்பெருமானே கண்ணி இருக்கக்கூடாதா என்று பாவித்துதான் இவ்விடத்திலே சொல்லும் பொழுது புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் மூத்தவும். குலசேகர ஆழ்வார் பார்த்தார், அன்னு சராசரங்களை வைகுந்தத்தேத்தின்னு பொதுவா சொல்லிட்டார், ரொம்ப அழகா சொன்னார் அவர். அதனால எல்லா சராசரங்கள்னா அச்சரம் அச்சரம், இங்க இருக்கக்கூடிய சேத்தன வஸ்து அச்சேதன வஸ்து என்ன எல்லாத்தையும் கட்டியாளக்கூடியவன் எம்பெருமான் ஒருவன் தானே. அவன் அந்த எம்பெருமான் நற்பால் அயோத்தியில் வாழும், அயோத்தியான தேவா நாம் பூர யோத்தியான்னு வேதம் சொல்ற பிரகாரம் சாட்சாத் வைகுண்டத்துக்கும் அயோத்தியா என்றுதான் பெயர். இப்பொழுது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய திவ்யதேசமும் அதுக்கு அயோத்தியா, யாராலையும் யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாதபடியான ஒரு தேசம் அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல எம்பெருமான் எந்த ஜீவராசிகள்லாம் இருந்ததோ எல்லாரையும் சராசரம் முத்தவும் நற்பாலுக்கு உய்த்தனன். எங்கே நான்முகனார் பெத்த நாட்டுள்ளே, இது இந்த பெத்த நாடு நான்முகனார் பெத்தது. ஆனா இதுல இருந்து தன்னுடைய சோதிக்கு சாட்சாத் வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போனான்கிறார். அத முதல்ல முக்கியமா பிரதானமா பார்க்கும் பொழுது ஜட்டாயுவுக்கு கச்சலோகான் அனுத்தமான் மயாத்வம் சமனுஜாதா கச்சலோகான் அனுத்தமான், நான் சொல்லுகிறேன் நீ போ அப்படின்னாக்கா அப்ப சக்தியேன லோகான் செய்யது. மனுஷனா வந்த எம்பெருமான் இதை செய்ய முடியுமோ, செய்ய வல்லவரோ எம்பெருமான், அப்படி கொடுக்க வல்லவரோ. தான் வைகுண்டம் இங்க மனுஷனா இருக்கிறேன் தன் வாக்குனாலேயே சொல்லிட்டு மனுஷ சாத்தியமா வைகுண்டம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மனுஷ சாத்தியம்ங்கிறத அவர் காட்டுறார். மனுஷ சாத்தியம்னா அவருக்கு விசேஷமான தர்மம் அது. அவர் எம்பெருமானாகவே இருப்பதனாலே அவர் சாட்சாத் கருடாழ்வானையும் அனுப்பக்கூடியவர், ஆதிசேஷனையும் அனுப்பக்கூடியவர். அதெல்லாம் போகட்டும், ஜட்டாயு போன்ற பறவைகளை கூட அதுக்கு பிரம்மமேத சம்ஸ்காரங்கள் செய்து வச்சு இவர் இளைய பெருமாள் பக்கத்துல அருகில தானே இருக்கிறார், அவர் கையில கூட காட்டி கொடுக்காதபடி புத்திர கிருத்தியத்தை தானே செய்தார் ஜட்டாயு போன்றவர்களுக்கு. அப்ப எம்பெருமான் எல்லோரையும் தன்னுடைய சோதிக்கு அழைத்து கொண்டு செல்லும்படியான ஒரு அவதாரம் என்றது உண்டாகில் ராமாவதாரம் தான். அதனாலே கற்பார் இராமபிரானை அல்லால். இதுல இருந்து போக மூணாவது பாட்டுல பார்க்கும்போது கேட்பார்கள் கேசவன் கீர்த்தி அல்லால் மற்றும் கேட்பரோ. இதுல ஒரு பெரிய வித்தியாசம் பாருங்க. கிருஷ்ணாவதாரத்துல எந்த விஷயம் பகவான் செஞ்சானோ அவையெல்லாம் கேட்டுத்தான் தெரிஞ்சுக்க முடியும், கத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது நல்லா தெரியுது, விசதமா தெரியுது. எம்பெருமான் அகட்டித கட்டண சாமர்த்தியமாக எவ்வளவோ காரியங்களை செஞ்சானே, தன் வாயிலேயே அப்பேருடைய வாயுள் வையகங்கண்ட மடனல்லார் என்று சொல்லும்படியாக வாக்குலேயே எவ்வளவோ விஷயங்களை எம்பெருமான் சொல்லுகிறான், வாயிலேயே எல்லாத்தையும் காட்டுகிறானே. மண்ணு திண்ணையான்னு கேட்டதுக்கு அவள் வாயை திறந்து சாப்பிடலைன்னு சொன்னான். அவன் சாப்பிடலையானா வாயை திறந்து காட்டு அப்படின்னதுமே சாத்ரித் தீபாப்தி பூகோளம் சவாய் வக்னி இந்து தாரகம் என்று சொல்லும்படியாக சகலவிதமான சேத்தன அச்சேதன வஸ்துக்களை எல்லா அண்ட கட்டாகங்களையும் பார்த்தாள் அசோத பிராட்டி. அப்படின்னா அந்த சாமர்த்தியத்தை ஒரு மனுஷன் செய்ய முடியுமா? ராமபிரான் செஞ்ச ஒவ்வொன்றுத்தையும் செய்ய முடியும், நீதியோட இருக்க முடியும், நியாயத்தோட பேச முடியும், சத்திய பரிபாலனம் பண்ண முடியும், நீதி நேர்மை நியாயம் பரோபகாரம் ஜீவகாருண்யம் எல்லாம் பகவான் செஞ்சதெல்லாம் நம்ம செய்ய முடியும். அதனால ராமாவதார விஷயத்தை கத்துண்டே தெரிஞ்சுக்கலாம், அவனாகவே வாழலாம். கிருஷ்ணாவதாரத்திலே குன்றினால் குடகவத்ததும் கோலக்குறவகோத்ததும் குடமாட்டும் என்றபடி அவன் செஞ்ச சாமர்த்தியங்கள் ஒன்று கூட நம்மளால செய்ய முடியாது. அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவகா என்று ஒவ்வொரு ஆட்சியருக்கும் ஒரு கண்ணனாக ஆகி செஞ்ச லீலைகளை ஒரு மனுஷனுக்கு செய்யக்கூடியது சிரமசாத்தியமானது. ஒரு பெரிய மலையே தன்னுடைய சுண்டு விரல்ல எடுத்து காட்டினானே எம்பெருமான், அதை ஒரு மனுஷன் செய்ய முடியுமா? அதனாலதான் போல் இருக்க ஆண்டாளும் சாதிக்கும் போது அப்படியே குன்னு குடையா எடுத்தாய் குணம் போற்றி அந்த குணத்துக்கே தேம்பி நின்றாள் ஆண்டாள் அப்படின்னாக்கா
அப்போ கிருஷ்ணனுடைய விஷயங்கள் எல்லாம் கேட்பார்கள். கேசவன் கீர்த்தியல்லால் மற்றும் கேட்பாரோ. ஆனாலும் கூட அவன் அவதார காலத்திலேயே எழுந்தொழிருந்த சிசுபாலாதிகள்லாம் கேட்பார் செவிசுடு கீழ்மை வசவுகளே வெய்யும் என்று. கீழ்மை வசவுகள்லாம் இப்படி செய்கிறார்களே, இவர்களை என்ன சொல்லி திருத்துவது? சேட்பால் பழம் பகைவன் அப்படின்னா. ஏன் பழம் பகைவன்னா, இரண்யகசிபுவாக இருந்தவன், ராவணனாக இருந்தவன், இப்பொழுது சிசுபாலனாக ஆயிருக்கிறான். அதனால பழம் பகைவன் அப்படின்னு விட்டார். அவதாரமாக அவனும் அப்பேற்பட்ட எதிரியாக பரமத்வேஷியாக வந்தானே, பழம் பகைவன் சிசுபாலன். திருவடி தாட்பால் அடைந்த தன்மை அறிவாரே அறிந்துமே என்று சொல்லும்படியாக அவனும் நான் எம்பெருமானுடைய திருவடி அடைந்தான். அதனால்தான் போது கிருஷ்ணாவதாரத்திலும் பல பேரை சாட்சாத்தாக மோட்சம் கொடுத்தான். பாரத போர்னு ஒரு பெரிய யுத்தத்தையே நடத்தி காட்டி அவன் எதிரே யார்களெல்லாம் மரித்தார்களோ அவர்கள் எம்பெருமானை பார்த்துண்டே வீரகதியை அடைந்தவர்களா இருப்பதனாலே எம்பெருமான் அவர்களுக்கும் போனால் போகிறது என்று மோட்சத்தை தந்தருளினன் அப்படின்னு சொல்லுவார்கள் நம்முடைய பெரியோர்கள். அப்பேற்பட்ட ஆச்சரியமான ரகசியமான விஷயங்களை சுவாமி மணவாள மாமுனிகள் இப்பொழுது அழகான ஒரு பாட்டினாலே நமக்கு தெரிவிக்கிறார். 65வது பாட்டிலே கற்றோர் கருதும் விஷயங்களுக்கெல்லாம் 10ஆம் விபவகுண பண்புகளை ஊற்றுணர்ந்து மண்ணில் உள்ளோர் தம் இழவை வாய்ந்துரைத்த மாறன் சொல் பண்ணில் இனிதான தமிழ்ப்பா என்று மணவாள மாமுனிகள் ரொம்ப அழகாக 65வது பாட்டுல காட்டுறார். இதுக்கு அதாவது கற்றோர் கருதும் விஷயங்களுக்கெல்லாம் அப்படிங்கிறாருங்க. சகல சாஸ்திர தாத்பரியங்களையும் கற்றவர்களான தசரத வசுதேவாதிகள்லாம் எப்ப தசரதன் அப்புறம் வசுதேவன் ஒவ்வொரு அவதாரத்திலும் சொல்லிட்டு வந்திருக்காரு இங்க. அதனால இந்த தசரதர் வசுதேவர்கள் இவாள்லாம் என்ன சகல சாஸ்திரங்கள் தாத்பரியங்கள் என்ன கத்துண்டு என்ன இருந்தாலும் கூட கருதும் அப்படி ஆதரிக்கிற விஜயங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். விஷயங்களுக்கு எல்லாம் சொல்றதுனால இங்க என்னென்ன விஜயங்கள் ஜெயப்பிராப்தி உண்டாச்சோ எம்பெருமானுக்கு அந்த ஆச்சரியமான விபவாவதார குணங்களை சுவாவங்களை ஆராய்ந்து அறிந்து யார் கொடுக்கிறார் நமக்கு? சுவாமி நம்மாழ்வார் தானே. அதனால அந்த பூமியில் உள்ளவர்கள் பகவத் அனுபவத்தை இழக்கும்படி பொருந்தி அருளி செய்த ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்திகளை அல்லது அந்த ஸ்ரீசூக்தியானது பன்னிசையில் பரமபோக்கியமாக திராவிட பரம சம்ஹிதையாக ஆனது. பரம சம்ஹிதையா போயிடுத்தான் நமக்கு. இது திராவிட பாஷை என்று சொல்லும்படியாக. ஏன்னா நம் நாத மொழிகளை கையில கிடைச்சதோ இல்லையோ, இந்த 4000 கிடைச்ச பிறகு நாதனுக்கு 4000 உரைத்த பெருமாள் சுவாமி நம்மாழ்வார். அவர் கையில கிடைச்சதோ இல்லையோ என்ன சொன்னார் உடனே? நமாஹம் யகம் திராவிட வேத சாகரம். திராவிட வேத சாகரம் விட்டார். இந்த இடத்துல சுவாமி நம்மாழ்வார் தமிழ்ப்பா அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து நமக்கு கொடுத்தாரே. மாமுனிகள் அதை தெரிவிக்கிறார். பண்ணில் இனிதான தமிழ்ப்பா அப்படின்றார். இந்த இடத்துல திராவிட பரம சம்ஹிதையா போயிடுத்து. ஏன்னா இது சாந்தோக்கிய உபனிஷத் சமமா இருக்கிறதுனாலே அப்பேற்பட்ட வேதமே இங்களது சுவாமி நம்மாழ்வார் வாக்குல திருவாய்மொழி சொல்லக்கூடிய சகசிர கீதிங்கிற பெயர்ல வேதமே இப்படி பரிணமிச்சு வந்ததே அப்பேற்பட்ட தமிழ்ப்பா. இது திராவிட பிராமண பிரம்ம சம்ஹிதை அப்படின்னு ரொம்ப அழகா இருக்கிற. ஏன்னா இதுல பிராமண பாகம் உண்டு, அப்பேற்பட்ட காட்டக பிரஷ்னம்ங்கிறது உண்டு, அஷ்டகங்கள் 3ங்கிறது உண்டு, சம்ஹிதா பாகங்கள் உண்டு. இத்தனையும் காண்டங்களாக பரிணமிச்சிருக்குங்கிறதுனாலே பிராமண பிரம்ம பரமசம்ஹிதை அப்படின்னு ரொம்ப அழகா இருக்காது. எது அப்படின்னு கேட்டா நம்மாழ்வார்களை செய்த ஸ்ரீசூக்திகள். இதை யார் அனுபவிப்பார்களோ அவர்களே பரம பாக்யவான்கள் என்று ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார் மாமுனிகள். விடத்திலே அத்தியாச்சரியமான விஷயத்தை அனுபவிச்சோம். நாளை 66வது பாசுரத்தை அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம்.